அடுத்தடுத்து தாவேகா முக்கிய புள்ளிகள் நீக்கம், விஜய் அவசர ஆலோசனை, அதிமுக எம்எல்ஏக்களால் ஏற்பட்ட விபரீதம். அதாவது அதிமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்களுக்கு கட்சி பொறுப்புகள் வழங்கப்படாமல் இருந்ததால் அவர்கள் அதிருப்தியில் இருந்தனர். இதனை சமாளிக்கும் வகையில் அவர்களுக்கு பல முக்கிய பதவிகளை வழங்கியிருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் முதல்வருமான விஜய். இந்த நிலையில் பல ஆண்டுகளாக அதிமுக, திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து வந்த தங்களை ஒதுக்கிவிட்டு புதிதாக வந்த அதிமுகவினருக்கு முன்னுரிமை அளித்துள்ளதால் சில மாவட்டங்களில் தாவேகா நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிருப்தியில் இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நிர்வாகிகள் கடும் கொந்தளிப்பில் இருப்பதாக சொல்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தினர் இந்த தகவல் பனையூருக்கும் சென்றிருக்கும் நிலையில் அனைவரும் ஒருங்கிணைக்கும் வேளையில் இறங்கியுள்ளார்களாம். 2024இல் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்த போது ஆளும் கட்சியாக இருந்த திமுக அதனை ஒரு பொருட்டாகவே கண்டு கொள்ளவில்லை. ஆனால் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வைத்திருந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வாக்குகளை பிரிக்கும். 10 முதல் 15 எம்எல்ஏக்களாவது பெறுமா என்ற கேள்வியும் எழுந்தது. காரணம், திமுக, அதிமுக ஆகிய ஜாம்பவான் கட்சியுடன் ஒப்பிடும் போது புதிதாக உதயமான தமிழக வெற்றிக் கழகத்தில் முழுமையான கட்சி கட்டமைப்பு இல்லை என்பதுதான். அதனை யாருமே பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் வெளியான தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டது. முதல் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சரானார் விஜய். தனி பெரும்பான்மை இல்லாத சூழலில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுடன் ஆதரவுடன் ஆட்சி தொடர்கிறது. அதே நேரத்தில் தமிழகம் வலுவான எதிர்க்கட்சியாக அமர்ந்த நிலையில் அதிமுக 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டது. இதனையடுத்துதான் அந்த கட்சியில் அரசியல் குழப்பங்கள் அதிகரித்தது. குறிப்பாக திமுகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற தகவலால் சில எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில் இருந்தனர். உச்சபட்சமாக விஜயபாஸ்கர் அண்ட் கோ தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது அப்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியது. அது மட்டுமில்லாமல் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், மேயர், கவுன்சிலர் என பலரும் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதனால் பல மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பலம் அதிகரித்தும் இருக்கிறது. குறிப்பாக கரூர், புதுக்கோட்டை, விருதுநகர் என பல மாவட்டங்களில் முக்கிய முகங்களாக இருந்த நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்தனர். அதே நேரத்தில் அவர்களுக்கு உரிய பதவிகளை வழங்க வேண்டிய நெருக்கடி விஜய்க்கு இருந்தது. ஏற்கனவே வந்த தங்களுக்கே பதவிகள் வழங்காதால் புதிதாக யாரும் வர வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தாவியர்கள் எச்சரிக்கை விடுத்ததாக சொல்லப்பட்டது. இதற்கு பிறகுதான் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், மரகதம் குமாரவேல் உள்ளிட்டோருக்கு கட்சி பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கும் நிலையில் அவர்களை உற்சாகப்படுத்த இந்த நடவடிக்கையை விஜய் எடுத்திருக்கிறார் என்கின்றனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கருக்கு புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலாளர் பொறுப்பும், கரூர் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு மாவட்டத்தின் அமைப்பு செயலாளர் பதவியுடன் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. இசக்கி சுப்பையா தென்காசி மாவட்ட அமைப்பு செயலராகவும், மரகதம் குமாரவேல் துணை பொதுச் செயலாளராகவும் நியமித்திருக்கிறார். மேலும் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்த தாராபுரம், பெருந்துறை பகுதிகளைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு கட்சி பொறுப்பு அறிவிக்கப்படவில்லை. இதற்கிடையே புதிதாக வந்தவர்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகளும் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருக்கும் நிர்வாகிகளை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கட்சி தொடங்கிய காலத்திற்கு முன்பதாகவே, அதாவது ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்க காலத்திலிருந்து விஜயுடன் பயணித்து கட்சியை வளர்க்க உதவிய தொண்டர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை அளிக்கவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. தேர்தலுக்கு பிறகு கட்சியில் இணைந்தவர்களுக்கு மாவட்ட, மாநில பொறுப்பு வழங்கப்படுவது ஏன் என்ற கேள்வியும் சில நிர்வாகிகள் மத்தியில் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் இந்த விவகாரம் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமைக்கும் தகவல் சென்றுள்ளது. இதற்கு பிறகுதான் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் விஜய் தரப்பு ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தற்போது 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் சில மாவட்டங்களை மொத்தமாக தாவேகா அள்ளினாலும் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் கூட வெல்லவில்லை. எனவே அந்த தொகுதியில் கவனம் செலுத்துவதற்காகத்தான் அங்கு பலமாக இருந்த நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் உள்ளாட்சி தேர்தலில் மேயர் போன்ற பதவிகளை பிடிக்க வேண்டுமென்றால் இது போன்ற முக்கிய தலைவர்களின் ஆதரவு அவசியம் என்பதால் அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டு இருப்பதாகவும், அடுத்தடுத்து நகர், மாநகர், ஒன்றிய பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அதில் கட்சியில் உழைத்தவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என்ற தகவல் பாஸ் செய்யப்பட்டு வருகிறதாம். இந்த நிலையில்தான் 2011-2016 ஆட்சி காலத்தில் விஜயகாந்திற்கு அதிமுக கொடுத்த அதே ட்ரீட்மெண்ட்டை தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்பு போகிறார்களாம். விஜயின் முழு சம்மதத்தோடு இந்த ஆபரேஷன் அரங்கேறப் போகிறது என்கின்றனர் அதிமுக அதிருப்தி கோஷ்டியினர். இதனால் எடப்பாடி தரப்பும் சாக்கில் இருக்கிறதாம்.
2026 சட்டமன்ற தேர்தல் வரலாறுகளை திருப்பி போட்டெடுக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் எந்த கட்சியும் ஆட்சியை பிடித்ததில்லை என்பதுதான் வரலாறு. ஆனால் அதனை மாற்றியது தமிழக வெற்றிக் கழகம். மேலும் கூட்டணியே இல்லாமல் தாங்கள் சந்தித்த முதல் தேர்தலில் தனிப்பெரும்பான்மை பெற்றது அந்த கட்சி. இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தை பலமுறை ஆண்ட கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் இருந்த அதிமுக பல்வேறு சிக்கல்களில் சிக்கி தவிக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றனர். ஏற்கனவே எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் தாவி இருக்கின்றனர். இதற்கெல்லாம் விதை போட்டது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியும் தான். தேர்தலுக்கு முன்பு தாவேகா கூட்டணி அமையாத நிலையில் தேர்தல் தோல்விக்கு பிறகாவது தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என்று எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகத்தின் பேச்சை எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை. இதற்கு பிறகுதான் அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு உருவானது. சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக 25 எம்.எல்.ஏக்கள் வாக்களித்தனர். பின்னர் இடையே சமாதானம் ஏற்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் வெடித்துள்ளது விவகாரம். சட்டசபை தொடங்கி இருக்கும் நிலையில் மீண்டும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு விஜய் தரப்பை சந்தித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் 2011, 2016 ஆட்சி காலத்தில் விஜயகாந்திற்கு அதிமுக கொடுத்த அதே ட்ரீட்மெண்ட்டை தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் தரப்பும் திட்டமிட்டுள்ளதாம் விஜய் தரப்பு. அதாவது அதிமுக அதிருப்தி அணியினர் இனி தாவேகா ஆதரவு அணியாக செயல்பட போகிறார்களாம். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். எதிர்பார்த்தபடி அந்த கூட்டணி மெகா வெற்றிகளை பெற்றது. ஜெயலலிதா முதல்வரான நிலையில் 29 தொகுதிகளில் வென்ற விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். ஆரம்பத்தில் எல்லாம் சுமூகமாகவே சென்றது. இதற்கிடையே இடைத்தேர்தல் தொடர்பாக நடந்த விவாதத்தில் ஜெயலலிதா இடையே மோதல் வெடித்தது. அப்போது விஜயகாந்தின் நடவடிக்கைகள் ஆளும் தரப்பை கடும் கோபம் அடையச் செய்தது. ஆரம்பத்தில் இரு அணிகளுக்கும் நல்லுறவு நீடித்து வந்த நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் விஜயகாந்த் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசினார். இதனால் ஜெயலலிதா கடும் கோபமடைந்தார். விஜயகாந்திடமிருந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை எப்படியாவது படிக்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்த ஜெயலலிதா அதற்கு பயன்படுத்திய ஆயுதம்தான் தனி அணி வியூகம். எப்படியாவது எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை அவரிடமிருந்து படிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தது. அதற்காக அவர்கள் பயன்படுத்தியதான் அதிருப்தி கோஷ்டி. தேமுதிகவை 11 எம்.எல்.ஏக்கள் விஜயகாந்த் இடமிருந்து விலகினார்கள். ஆனால் நேரடியாக கட்சியில் சேராமல் தங்கள் தொகுதி மக்கள் குறித்து மனுக்களை அளிப்பதாக சொல்லி ஜெயலலிதாவுடன் தனித்தனியாக புகைப்படம் எடுத்து விலகி தொடங்கினார்கள். அடுத்து யார் செல்வார் என்ற கேள்வி தேமுதிக வட்டாரங்களில் எதிரொலிக்கவும் தொடங்கியது. அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகவே சட்டசபையில் விஜயகாந்திற்கு எதிராகவே அவர்கள் பேசியும் வந்தார்கள். ஆனாலும் கடைசி வரை இவர்களைப் போலவே விஜயகாந்த் நீக்கவில்லை. ஒரு வழியாக கடைசி நேரத்தில் தாங்கள் பதவியை ராஜினாமா செய்தால் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழந்தார் விஜயகாந்த். அதற்கு பிறகுதான் அரசியலில் அவருடைய சரிவு தொடங்கியது. தற்போது அதே மாதிரியான பாணியை எடப்பாடி பழனிசாமிக்கும் செக் வைக்க விஜய் தரப்பு முடிவு செய்து சி.வி. சண்முகம், வேலுமணி அணியை தயார் செய்து வருகிறாராம். சட்டமன்றத்தில் எடப்பாடிக்கு எதிராக இவர்களை பேச வைப்பதுதான் விஜயின் திட்டம். ஏற்கனவே இதே திட்டத்தோடு விஜய் சண்முகம் தரப்பு தொடர்பு கொண்ட போது அப்போதைக்கு வேண்டாம் என சொல்லிவிட்டார். ஆனால் விஜய் மீது எடப்பாடி தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்துள்ள நிலையில் இப்போதைக்கு இதே பாணியை கடைபிடிப்பதுதான் சரி என்பதை உணர்ந்த விஜய் அதற்கு ஓகே சொல்லி விட்டாராம். இதன் மூலம் எடப்பாடி குறித்து கட்சியிலும் பொதுவெளியிலும் அதிருப்தி வரும், அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் பிளான். இதற்கான ஏற்பாடுகள் விரைவில் தொடங்கும். தமிழக அரசியலில் அடுத்து ஒரு திருப்பம் ஏற்படும் என்கின்றனர் அதிருப்தி கோஷ்டியினர். ஆனாலும் அதிமுகவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் தான் தாவேகாவின் முக்கிய புள்ளிகள் விஜய் மீது அதிருப்தியில் இருப்பதாக, அவர்கள் கட்சியிலிருந்து விலக இருப்பதாக வந்த தகவல் தான் தற்போது தாவேகாவிற்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. விஜய் இது குறித்து தீவிரமாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.